Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Right, cricket match நடந்துட்டு இருக்கு. CSK 230 for 5 against Gujarat Titans at Ahmedabad. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இப்போ தான் முடிஞ்சது. தோனி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துக்கிறேன்டாரு. வெரி குட். ஏன்னா செம்ம ஹியூமிட், ஹாட் அண்ட் ஹியூமிட், நிற்கவே முடியல. டிவி பார்க்கும்போது கண்ணு எரியுது. அந்த மாதிரி இருந்தது. அண்ட் இந்த மாதிரி பேட்டிங் ஆடுறது தான் முதல்ல வேணும்னு சொன்னது. ஆர்கியூபிளி திஸ் இஸ் த பெஸ்ட் பேட்டிங் டிஸ்பிளே பை சிஎஸ்கே இந்த ஹோல் டோர்னமெண்ட்டில். 14 மேட்ச்சில் இதுதான் பெஸ்ட்டு. இதை தான் நாங்கள் முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். அவரை பயந்துட்டு திடீர்னு இம்பாக்ட் பேர நம்பர் 4 அஸ்வின் அனுப்பிச்சிருவாங்களான்னு. 8ஆம் நம்பரில் டூபே வந்தார். முதலேருந்தே சொல்லியிருந்தேன் டூபே நம்பர் 4 அனுப்புங்க, பிரேவிஸை நம்பர் 5 அனுப்புங்கன்னு. டூபே 7ல் வருவார், பிரேவிஸ் 8ல் வருவார், அஸ்வின் 4ல் வராரு, ஜடேஜா 5ல் வராரு. இஷ்டத்துக்கும் ராகுல் திரிபாதி, ரச்சின் ரவீந்திரா, ஏன்னா ஆளுக்கு இப்போ இதே பேட்டிங் ஆடுறது தானே. கொஞ்சம் ஷஃபிள் பண்ணணும். அட்டாக் நான் எப்போது சொல்கிறதா, 20 ஓவரில் 230 ஃபார் 8 or 9 இஸ் பெட்டர் தென் 120 ஃபார் 4. விக்கெட் நிறைய விக்கெட் வச்சுன்னு இப்போ யூஸ். எனிவே இந்த மேட்ச்சை பார்த்துருவோம். பவர் பிளேயில் 70 68 ஃபார் 1, 10 ஓவர் 115, 15 ஓவரில் 163 ஃபார் 4. மேட்ச் முடிஞ்சு 230 ஃபார் 5. மாத்திரை செகண்ட் ஓவர்லேயே அவர் இன்டென்ஷனை காமிச்சிட்டாரு. மேட்ச்சில் செகண்ட் ஓவர் அர்ஷத் கான் லெஃப்ட் ஆம் பாஸ் பண்ணி 28 ரன் அடிச்சாருங்க. செம்ம டைமிங். 6 ஒன்று லாங் ஆனில் 1, மிட் ஆனில் 1, ஃபைன் லெக்கில் ஹுக் பண்ணுறாரு. 3 6 2 4 வாங்கிக்கிட்ட பால் 28 ரன்னு. அப்புறம் அவர் மாத்திரை ஏறி லாஃப் பண்ண போனார் பிரசித் கிருஷ்ணாவை. டாப் ஏஜ் ஆகி சிராஜ் கேட்ச் பிடிச்சிட்டாரு. அவுட் 34 of 17 balls. குயிக்காக ஓகே பால் வேஸ்ட் பண்ண 3 4 3 6 200 ஸ்ட்ரைக் ரேட்டில். அப்புறம் உர்வில் பட்டேல் வந்தார். அவரும் அதே மாதிரி தான். காட் கில் போல் பை சாய் கிருஷ்ணா, ஐடென்டிக்கல் டிஸ்மிசல். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கவரில் பிடிச்சாங்க. பட் அதுக்குள்ளே இட் த டேமேஜ். 19 பால் 37, 4 4 2 6 ஸ்ட்ரைக் ரேட் 194. ஓவர் த விக்கெட்லேருந்து போட்டார் ஷாய் கிஷோர். நல்லா இன்டெலிஜென்ட் இவர் அவுட் பண்ணுறதுக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேறையா ட்ரை டு லாஃப் பண்ண போனார். பால் ஸ்ட்ரைட்டாக டர்ன் ஆகிடுச்சு. காட் எக்ஸ்ட்ரா கவர் கில். அண்ட் பிரபமா அவர் அஷ்மா. அப்புறம் டூபே அவர் காட்டு ஜெரா லாங் ஆனில். ஷாருக் கான் இஸ் அ வெரி குட் பவுலர், மோர் தென் அ பார்ட் டைம் பவுலர். நான் ஒரு டிஎன்பிஎல் விளையாடும்போது சொல்லுவேன், தமிழ்நாடு விளையாடும்போது சொல்லுவேன். ஏன்னா அவர் 6 அடி இருக்காரு. ஹை லைனில் எப்படி பார்க்க வேண்டியிருக்கும் சம்டைம்ஸ் பேட்ஸ்மேன்லாம் மேலே பால் ரிலீஸ் பண்ணும்போது. ஷாருக் கான் 6 அடியிலேருந்து பால் ரிலீஸ் ஆகுமா, சம்டைம் இப்படி பார்க்கும்போது அட்டென்ஷன் டைவர்ட் ஆகும். அதான் சிவன் டூபே ஆக்சுவலி எதிர்பார்க்கல. அவர் ஆஃப் பண்ண போனார். சும்மா தான் தட்டினார். லாங் ஆனில் ஜெரால் கேட்ச் பிடிச்சிட்டாப்ல. 8 பாலில் 17, 2 6 212 ஸ்ட்ரைக் ரேட். மொத்தம் 15 6 18 4ங்க. அதில் பாருங்கள் 162 ரன் இதிலே வந்துருச்சு. இப்படி தான் விளையாடணும். 20 ஓவர் விளையாடி 162 4s and 6s இதிலே 162 ரன். அது அப்புறம் பிரேவிஸ் வந்து அதுக்கு முன்னாடி கான்வே அவுட். அந்த கான்வே ஈ பிளேட் இஸ் பார்ட் 35 பால் 52 ஆங்கரிங் பண்ணிட்டு தான் ஒரு ரனில். அவர் 2 6 அடிச்சார். 6 4 ஸ்ட்ரைக் ரேட் 148. ஸ்லாக் ஸ்வீப் பண்ண போனார். ராஷித் கானை பிட்வீன் த லெக்ஸ் பேட் அண்ட் பேட் உள்ள போய் போல்ட் ஆகிடுச்சு. அப்புறம் பிரேவிஸ் நம்பர் 5 சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். சும்மா ஒரு பேபி ஏபி டிவிலியர்ஸ் ஜூனியர் ஏபி டிவி சொல்லிட்டு இருக்கோம். 19 பால் 50, செகண்ட் ஹையஸ்ட் சிஎஸ்கே. இதுக்கு முன்னாடி ரைனா ஒரு வாட்டி அடிச்சாருங்க. இது கம்மி பாலில் எல்லா ஷார்ட்ஸும் அடிச்சார். அவங்க ஸ்விட்ச் ஹிட் பண்ணுறாரு, லாஃப் பண்ணுறாரு, தில் ஸ்கூப் பண்ணுறாரு. ஆல் த ஷார்ட்ஸ், ஆல் ரேஞ்ச் ஆஃப் ஷார்ட்ஸ். கடைசி பாலில் தான் அவுட் ஆனார். பட்லர் ஓடி போய் பிடிச்ச பிரமாதம் கேட்ச். அதுவும் 23 balls 57, 4 4 5 6. ஸோ எம்எஸ் தோனி பேட் கட்டிட்டு வர வெளில உட்காந்துருந்தார். பேட்டிங் வரல. அவர் பேட்டிங் பார்க்கலாம் வர க்ரௌட் வர நிறைய வந்தாங்க. நவரதில் ஜடேஜா நம்பர் 6ல் வந்தார். 18 பாலில் 21 ஸ்ட்ரைக் ரேட். பாருங்கள், இதுதான் ஓல்ட் ஸ்கூல் தாட்டுங்கிறது. ஒன்ஸ் நீங்கள் T20 இன்டர்நேஷனல் ரிட்டையர் ஆகிட்டா அந்த மாதிரி தான். 116 தான் ஜடேஜா ஸ்ட்ரைக் ரேட். இருக்கல கம்மி ஸ்ட்ரைக் ரேட்டு ஜடேஜா தான் இதில். ஏன்னா கான்வே 145 ஸ்ட்ரைக் ரேட்டு, மாத்திரை 200 ஸ்ட்ரைக் ரேட், உருவில் 195, டூபே 212, பிரேவிஸ் 247 ஸ்ட்ரைக் ரேட்டில் 2 பேர் 50 அடிச்சாங்க. கான்வே அண்ட் பிரேவிஸ் எந்த அளவுக்கு இவங்க ஃபாஸ்ட் பாலர் போட்டு அடிச்சாங்கன்னா 7 bowler யூஸ் பண்ணார். என்ன பண்ணு தெரியாமல் கில்லு பார்ட் டைமர்லாம் கொண்டு வந்தார். பட் ஜெரால், சிராஜ் அண்ட் அர்ஷத் கான் இந்த 3 ஃபாஸ்ட் பாலர் 9 ஓவரில் 123 ரன் அடிச்சிட்டாங்க இந்த பசங்க. மாத்திரை உருவில் பட்டேல் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 14 ரன் எக்கனாமி ரேட்டை. விக்கெட் வேறு கொடுக்கல. பிரசித் கிருஷ்ணா பிரமாதமாக போட்டார். 4 ஓவர் 22 ரன் 2 விக்கெட்டு. அப்புறம் சாய் கிஷோர் 1 for 23, ராஷித் கான் 1 for 42. ராஷித் கான் மட்டும் 4 ஓவர் போட்டது. ஷாருக் கான் 1 ஓவர் தான் போட்டார். 13 ரன் தான். ஓப்பனிங் 44 மாத்திரை அண்ட் கான்வே. செகண்ட் வீக்கில் 63 பார்ட்னர்ஷிப் கான்வே உர்வில். தேர்ட் விக்கெட் ஒரு 37 பார்ட்னர்ஷிப் கான்வே அண்ட் டூபே. செகண்ட் ஓவரில் 28 அடிச்சோன்னே அவங்க பேக் ஃபுட்டில் போயிட்டாங்க. என்ன பண்ணணும் தெரியல, வெயில் வேறு. அண்ட் 19th ஓவரில் 20 ரன் அடிச்சார் சிராஜா. இவர் நம்ம பிரேவிஸ். ஸோ மொத்தத்தில் ரெஸ்பெக்டபுளில் மோர் ரெஸ்பெக்டபுள். பட் 230 டே மேட்ச் வேறு. இது வியூவில் ஒன்றும் வராது. அவங்ககிட்ட பேட்டிங் இருக்குது. சாய் சுதர்ஷன் ஆகட்டும், கில்லு, பட்லர், ருத்தர்ஃபோர்டு, ஷாருக் கான், ராகுல் திரிபாதி, ராஷித் கான் 8 வரைக்கும் பேட்டிங் இருக்குது. பார்ப்போம் கலீல் கம்போஜ் எப்படி இவங்களை ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு. நூர் அஹமத் அண்ட் ஜடேஜா யார் இம்பாக்ட் வேறு வர போகிறா. ஹூடாவில் வேறு பிளேயிங் லெவலில் இருந்தார். ஹூடா நல்லா அவருக்கு பேட்டிங் மேலே அவர் மேலே அனுப்பாமல் நம்பர் 4ல் போப்பான்னு அப்படி தானே பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். நீங்கள் இப்போ யாரை எங்கே அனுப்பணும், கரெக்ட் பேட்டிங் ஆர்டர் வச்சா இதே டீம் தானே இன்னும் 2-3 மேட்ச் ஜெயிச்சிருந்தால் குவாலிஃபை ஆகிருப்போமே. அதுதான் ஆதங்க போட்டு குழப்பி எல்லாத்தையும் கிச்சடி மாதிரி பண்ணி விட்டு. பட் எனிவேஸ் லெட்ஸ் சி. அவங்க பேட்டிங் முடிஞ்சதை எடுத்துகிட்டு வரேன். அண்ட்
7 பவுலர் யூஸ் பண்ணார் கில்லு. இந்தியா கேப்டன் வேறு ஆகிட்டார். டாஸ் போடும்போது அவர் கான்ஃபிடன்ஸ் இருந்தது. சாஸ்திரி கேட்டனா இந்தியா கேப்டன், குஜராத் கேப்டன் ஜல்லி தான் அந்த மாதிரின்னு. எனிவே நைஸ் பேட்டிங் டிஸ்பிளே. ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ கோவான வின்னிங் நோட். தோனி பற்றி காலைல ஒரு வீடியோ போட்டேன். அவர் கண்டினியூ பண்ணுவார் விளையாடுவாரா இல்லையா என்ன எண்டு காலில் இருக்கிற பாருங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். மேட்ச் முடிஞ்சோன்னு சொல்லுவார் அவர் என்ன சொல்ல போகிறாரு பார்ப்போம். இஸ் கோயிங் டு கண்டினியூ ஆர் இஸ் சேயிங் பாய்ன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் அது. உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள். பரிபத்திரம் நன்றி. லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.